நீங்க மாமா வீட்டுக்கு போறீங்கன்றீங்க. மாமாவை நான் பார்த்ததே இல்லையே. மாமாவை பார்த்ததே இல்லை. அவன் பார்க்குற மாதிரியே சேலை பண்ணிட்டு போனேன். அப்படித்தான் அதெல்லாம் பல பல காரியம் இருக்குது. மாமா வருவேன் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு. நானே பார்த்து பல வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஆத்தா வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் போயிருந்தேன். உடனே நீ பள்ளிக்கூடம் போயிருந்தேன். மாமா வருவேன். நல்லது கெட்டதுக்கெல்லாம் வரலை. நல்லது கெட்டது எதுவுமே இல்லாமல் அது என்ன காரணம் ஏது காரணம்னு இப்போ சொன்னால் உனக்கு வயசு புரியாது. பக்குவமா இரு வீட்டில். அண்ணனோட நீங்களும் சண்டை கொடுக்குறாம தங்கச்சி பாவ மோனசா நண்டே சண்டை கொடுக்குறாம இருக்கு நினைத்தா போயிட்டு வரட்டுமா? ஆமாம் பத்தியா நண்டுக்கு கொடுப்பேன். சரி மாமா பசங்களை கூப்பிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வரேன். அப்படியே சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் வீட்டில் பக்குவமாக இருங்க. சோறு சமைச்சு வச்சுருக்கேன். சாம்பார் வச்சுருக்கேன். புதினா துவையை அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. ஒரு சண்டை விடக்கூடாது சரியா? எப்போ வருவீங்க? இந்த கேட்க எப்போ வருவீங்க? போன காலம் முடிஞ்சுன்னா வருவத்த. போ வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன்.